அன்பு கருணை இரக்கம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இன்மை அப்படின்றத அகற்றுவதே எங்களோட இலக்கு அப்படின்னு நிர்ணயித்து தொடர்ந்து கடந்த 4 வருடங்களாக நாங்கள் பயணிச்சுட்டு வரோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல்கள் அப்படின்றது பெண்களுக்கு ஏற்ற 6 சுயதொழில்கள் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது என்ன பெண்களுக்கு ஏற்ற 6 சுயதொழில்கள், அது ஆண்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஆண்கள் பண்ணக்கூடிய சுயதொழில்கள் இருக்கிறது, ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய சுயதொழில்கள் இருக்குது, பெண்கள் மட்டுமே பண்ணக்கூடிய சுயதொழில்கள் அப்படின்றதும் இருக்குது. இதில் ஏன் பெண்களுக்கு ஏற்ற 6 சுயதொழில்கள் அப்படின்னு நம்ம பதிவிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் கிராமப்புற பெண்களாக இருந்தாலும் சரி, நகரப்புற பெண்களாக இருந்தாலும் சரி, நான் குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அதே டைமில் என் குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு நானும் ஒரு ஏர்னிங்கை பண்ணணும், அதுவும் நான் வீட்டிலேருந்தே பண்ணணும் அப்படின்ற விஷயங்களில் நிறைய பேருக்கு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. எதை நம்ம பண்ணால் இந்த சொசைட்டியில் சாதிக்கவும் முடியும், அதிலிருந்து ஒரு ஏர்னிங்கையும் கொண்டு வர முடியும், எந்த பொருள் நம்ம தயாரிப்பதன் மூலமாக மார்க்கெட்டில் ஈஸியாக சேல் பண்ண முடியும், அவங்களா வந்து வாங்கிக்கிட்டு போவாங்க, அதனோட தரத்தை பார்த்து அப்படின்னக்கூடிய குழப்பங்கள் இருக்குது. அதை நம்ம நிவர்த்தி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில்களில் அதிகமாக சாதித்தது பெண்கள் தான். அந்தந்த தொழிலில் சாதித்த பெண்கள்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 பிஸ்னஸில் ஒரு 6 பிஸ்னஸை மட்டும்தான் செலக்ட் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி இது சூட்டபிளாக இருக்கும் எல்லாருக்குமே அப்படின்றதால இதை நம்ம பதிவிடுறோம். இப்போ ஒன்றா என்னென்ன தொழில்களை பண்ணால் பெண்கள் பெரிய அளவில் சாதிக்க முடியும் வீட்டிலிருந்தே அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்பர் 1, சானிட்டரி நாப்கின். சானிட்டரி நாப்கினை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கிராமப்புற பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை நகரப்புற பெண்களாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருக்குமே தேவையான ஒரு பொருளாக இருக்கிறது இந்த சானிட்டரி நாப்கின். இன்றைக்கி சானிட்டரி நாப்கினை பொறுத்த வரைக்கும் இயற்கையான சானிட்டரி நாப்கின் ஒன்று இருக்குது, செயற்கையான சானிட்டரி நாப்கின்னு இருக்குது. எந்த சானிட்டரி நாப்கினை யூஸ் பண்ணால் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து நிறைய பெண்கள் குடிசை தொழிலாகவே இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்டை வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்தோ, ஹைப்பர் மார்க்கெட்லேருந்தோ, டீலரோ, டிஸ்ட்ரிபியூட்டரோ, ரீட்டைலரோ அவங்களே வந்து வாங்கிக்கிட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் மட்டும்தான் நம்ம இந்த ப்ராடக்டை கொண்டு போயிட்டு பேச வேண்டி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு மிக குறைந்த முதலீடாக இருந்தால் மட்டுமே போதுமானது அப்படின்றதையும் இந்த தொழிலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ரொம்ப அழுத்தமாகவும் சொல்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த சுயதொழிலை பண்ணுறதுக்கு வெறும் 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் இதை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நம்பர் 2, எறும்பு மருந்து தயாரிக்கிறது. எறும்பு மருந்து தயாரிக்கிறதுனா நம்ம ஃபேக்ட்ரி வச்சு பெருசாக தான் தயாரிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இன்றைக்கி ஃபெர்டிலைசர் ஷாப், அதாவது உரக்கடை அப்படின்றது நம்ம ஊரில் நிறையா இடத்துல இருக்குது. ஆனால் இதனோட டெக்னிக்கல் நேம் அப்படின்றது தான் நமக்கு தெரியாது. இதனோட டெக்னிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் பெராத்தியன் அப்படின்னக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் தான் பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு மருந்து அப்படின்றது. இதை நம்ம ஒரு மூட்டை 25 கிலோவாக இருக்கும், அந்த 25 கிலோவை வாங்கி 100 கிராமா 50 கிராமா பேக்கெட் போட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கடைகள்லையே, நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள்லையோ நம்ம கொடுக்குறதன் மூலயமா இதிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50% லாபத்தை நம்ம பெற முடியும் அப்படின்னு இதை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் எறும்பு மருந்தை பொறுத்த வரைக்கும் பிராண்டெலாம் கிடையாது. எந்த பாக்கெட்டாக இருந்தாலும் எறும்பு மருந்து நம்ம வாங்கிட்டு வந்து போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்றது. அப்போ இந்த தொழிலை நம்ம செய்வதன் மூலயமா கிட்டத்தட்ட 50% லாபத்தை நம்ம எடுக்க முடியும். இப்போ 25 கிலோ மூட்டையை வாங்கி அதில் 100 கிராம் பாக்கெட்டாக போட்டால் ஒரு பாக்கெட்டோட காஸ்ட் அப்படின்றது ₹3.50 தான் வரும். இதை நம்ம கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுலேருந்து ₹6 8 வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது கடைக்காரன் ₹10 விற்பான். அப்போ ஒரு பாக்கெட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹2.5 கிட்டத்தட்ட ₹4 வரைக்கும் லாபம் அப்படின்றது இருக்குது. இந்த எறும்பு மருந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டோன்னா, அது கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, இல்லை நகரப்புறமாக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பெரிய வீடு வேணாலும் கட்டி வச்சுருக்கலாம், எவ்வளோ சாதனங்கள் வேணால் வாங்கி வச்சுருக்கலாம். ஆனால் இந்த எறும்பு வந்து அந்த சாதனங்களெல்லாம் வீணாக்கிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த எறும்பு வந்ததுன்னா அந்த வீட்டோட அழகே போயிடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ இந்த எறும்பு மருந்தோட தேவை அப்படின்றதும் எல்லார் வீட்லேயுமே இருக்குது, இது யார் வீட்டுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் முடியாது. நம்பர் 3, என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சப்பாத்தி.
இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக நிறைய ஊரில் பெண்களும் வேலைக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வீட்டில் இருந்து சமைச்சு அதை கொடுத்துட்டு போகிறதுக்கான நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு ப்ராக்டிக்கலாகவே பார்த்தா. அப்போது ரெடி டு ஈட் அப்படின்ற கான்செப்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30% பெண்கள் வந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ப்ராடக்டை நம்ம செஞ்சு கொடுக்குறதன் மூலயமா இதிலிருந்தும் நம்ம ஒரு பணத்தை சம்பாதிக்க முடியும். ரெடி டு ஈட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த முதலீடு அப்படின்றது போதுமானது. இதனோட மூலப்பொருட்கள் நமக்கே தெரியும். சப்பாத்தி மாவில் ஒரு மிஷின் இருந்ததுன்னா போதும். சப்பாத்தி மாவை நம்ம உருண்டையாக பிடிச்சிட்டு அதை அழுத்தி அதை சப்பாத்தி மாதிரி மாற்றிட முடியும். இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் போதுமானது. இதை பேக்கெட் பண்ணி விற்கிறதுக்கு பாலித்தீன் கவர்ஸ் இருந்தாலே போதுமானது. இதை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டோ ஹைப்பர் மார்க்கெட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்கள் விற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டோ இந்த மாதிரி இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஈஸியாக நம்மளால் சேல் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ஃபீல்டில் சாதிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அழுத்தமாக சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு என்னடா சப்பாத்தி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சப்பாத்தியாலே சாதித்த பெண்கள் அப்படின்றது நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நகரப்புறங்கள்லேயும் சரி, நகரத்துக்கும் கிராமத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்களும் சரி. அதை தாண்டி இப்போ நான் சொல்ல போகிறது அப்படின்றது நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் படிச்சுட்டு படிக்காமல் வீட்டிலே இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது என்ன, இது வந்து கிராமப்புறங்களுக்கு செல்லாது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, வெஜிடபிளை கட் பண்ணி விற்கிறதால மட்டுமே நிறைய மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து ஆயிரமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத கண்கூட நாங்களே நேரில் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய பெண்கள் வெறும் பூண்டை மட்டுமே உரித்து விற்கிறதால ஒரு நாளைக்கு ஒரு பெண் அப்படின்றவ 600 ரூபா வரைக்கும் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறா. இதுக்கு என்ன தான் மிஷின் வந்தாலும் இந்த பூண்டை உரிக்கிறதுக்கு கையால் உரிக்கிற மாதிரி பக்குவமாக யாராலையுமே உரிக்க முடியும். அப்போ வெஜிடபிள்லேயே நிறைய விஷயங்களை நம்ம கட் பண்ணி விற்கிறதன் மூலயமா நிறைய பேரோட தேவைகளை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியுது. ஏன் இந்த கட் பண்ண வெஜிடபிள்ஸை ஃபேமிலியில் இருக்கிறவங்க விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து வெங்காயம் வெட்டினா கண்ணிலேருந்து தண்ணி வருது, எனக்கு காய்கறி வெட்டுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் வருவேன் நிற்பேன் குக் பண்ணுவேன் போய்கிட்டே இருப்பேன், எனக்கு தேவையான எல்லா பொருளும் தயார் நிலைமையில் இருந்தால் மட்டுமே போதுமானது. அப்போ நிறைய பெண்களும் சரி நிறைய ஆண்களும் சரி கட் பண்ண வெஜிடபிள்ஸை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போ அந்த மாதிரி தொழில்கள் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய தொழில்களில் இன்றைக்கி நீங்கள் இறங்கும்போது வருங்காலங்களில் மிகப்பெரிய முதலாளியாகவும் உங்களால் மாற முடியும். அப்போ என்னென்ன மாதிரியான வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி விற்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, கேரட்டு, பீன்ஸு, வெண்டைக்காய், முருங்கைக்காய், இஞ்சி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கட் பண்ணி விற்கிறதன் மூலயமாகவும் பாக்கெட் பண்ணி போடுறதன் மூலயமாகவும் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதே மாதிரி நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாய். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்கள் செய்யக்கூடிய ஊறுகாயில் இருக்கக்கூடிய டேஸ்ட் அப்படின்றதே வேறு. அதை தாண்டி இயற்கையான முறையில் செய்யக்கூடிய ஊறுகாய், மிஷினரி இல்லாமல் கையால் செய்யக்கூடிய ஊறுகாயில் இருக்கக்கூடிய சுவை அப்படின்றதே வேறு. இன்றைக்கும் நம்ம ஒரு கடையில் போய் கிராமப்புறங்களில் இருக்குது கணேஷ் ஊறுகாய் இருக்கா அப்படின்னு கேட்குற காலம் தான் இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த ஊறுகாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்குது, அது ஒரு ஃபேமஸாகவும் இருக்குது. நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை ஒரு மளிகை கடைக்கோ போகும்போது நம்ம வந்து ஆச்சி ஊறுகாய் இருக்கா, இல்லை அந்த ஊறுகாய் இருக்கா, இந்த ஊறுகாய் இருக்கா கேட்கறதுக்கு முன்னாடி ஊறுகாய் இருக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அப்போது அந்த ஊறுகாய் என்ன பிராண்டுன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளோ சுவையான ஊறுகாயாக இருக்குது, அதை சாப்பிட்றது மூலமாக எத்தனை பேருக்கு அதை பிடிக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். விலையும் ரொம்ப முக்கியம். இப்போ பெண்கள் வந்து வீட்டில் இருந்தே ஊறுகாய் போட்டும் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறோம். இதனோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இதுலேருந்து வரக்கூடிய லாபம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த பொருள் கெட்டு போவதும் இல்லை, நல்லெண்ணெயில் வச்சு ஊற வச்சு அதை செய்ததுக்கு அப்புறம் அப்படின்னு இதை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மசாலா. இன்றைக்கி வெஜிடபிள் செஞ்சாலும் சரி இல்லை நான் வெஜிடபிள் செஞ்சாலும் சரி, அவங்க வந்து சைவமாக இருக்கலாம், அசைவமாக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், நகரமாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆனால் மசாலா போட்டு அந்த குழம்போ இல்லை ஏதோ ஒரு ஐட்டமோ செய்யாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ மசாலாவோட நீடு அப்படின்றதும் ரொம்ப அதிகமாக மார்க்கெட்டில் இருக்குது. அதுவும் தமிழ்நாடு மார்க்கெட்டில் மசாலாவோட நீடு அப்படின்றது நிறையா இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் நாக்கு அப்படின்றது இருக்குது. அப்போ சுவையான மசாலாவை வீட்டிலேருந்தே பண்ணுறதன் மூலயமா நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். வீட்டில் நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம், இட்லி பொடி அரைச்சி கொடுங்க ஆனால் அவங்க செய்வாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ ஒரு இட்லி பொடி வாங்கிட்டு வந்து அதை நம்ம போட்டு சாப்பிட்றோம். அப்போ இதே மாதிரி தான் இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே நிறையா வீட்டில், எல்லாரையும் சொல்ல முடியாது, நிறையா வீட்டில் சோம்பேறிகளாக
மாறிவிட்டார்கள் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போது அவங்களோட சோம்பேறித்தனத்தை எப்படி நம்ம லாபகரமாக மாற்றுவது அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ட்ரிக். அப்போது பெண்களுக்கு மட்டுமே ஒரு சுவையாக ஒரு அருமையாக செய்யக்கூடிய இந்த மசாலா ஐட்டங்களை நீங்கள் தயாரித்து உங்களோட பேரில் பேக்கெட் பண்ணி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் விற்கிறதன் மூலயமா ஒரு மார்க்கெட்டை உங்களால் பிடிக்க முடியும். நாளடைவில் அந்த மசாலா நீங்கள் செய்யக்கூடியது உண்மையாகவே சுவையாக இருந்தது அப்படின்னா எல்லாருமே உங்களோட ப்ராடக்டை நம்பி வாங்க வருவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு காலத்தில் பாரதியார் சொல்லியிருந்தார், வீட்டில் இருந்த பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்க பெண்களுக்கு எதுக்கு சுயதொழில் இல்லை, எல்லாருமே சுயதொழில் செய்தாகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஆசையும் இருக்குது. ஆனால் என்ன சுயதொழில் செய்வது அப்படின்றதில் ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லை. அதை நம்ம ஏற்படுத்துகிறோம். இந்த இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பிஸ்னஸையும் எவ்வளவு முதலீடு, எப்படி செய்யணும், என்ன மிஷினரி இருக்குது, வீட்டிலேருந்தே பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுறது அப்படின்றத இனி வரும் நாட்களில் ஒன்றையும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தகவல்களோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.